சார் இதுவரை ஒரு எலெக்ஷனை சந்திக்கல. அவர் பேசுனதை ஃபுல்லாக நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் உறுதியாக. சரியா, 30% வாக்கு வங்கியை நாங்கள் வைத்திருக்கிறோம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. இதை எந்த கால்குலேஷனில் அவங்க சொல்கிறாங்க சார்? இல்லை, தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்லக்கூடிய ஒரு பேச்சாக தான் நான் பார்க்குறேன். இது ஒன்றும் ஒரு பரிசோதிக்கப்படாத ஒரு கட்சி தான். அது ஒன்றும் ஒரு தேர்தலை கூட சந்திக்காத, ஒரு இடைத்தேர்தலை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருந்தும் கூட சந்திக்காமல் தவிர்த்த ஒரு கட்சி தான். இப்போ ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொன்ன பிறகும் கூட இதுவரை எந்த கட்சியும் அவர்களோட கூட்டணி இல்லை. ஆல்மோஸ்ட் 2026 சட்டமன்ற தேர்தலில் அவங்க தனிச்சு தான் போட்டியிட போறாங்கன்னு தெரியுது. தமிழ்நாட்டில் அரசியல் களம் 4ஆக இருக்கிறது. கடந்த ஒரு 30 வருஷமா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட்டணி பலத்தோடு தான் அரசியல் களம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது தீர்மானிக்குது. சரி, கூட்டணிகள் தான் தீர்மானிக்குது. அது அண்ணா காலத்திலிருந்து எடுத்தாலுமே இன்னைக்கு வரைக்கும் எடுத்துட்டாலும் கூட்டணி தான் தீர்மானிக்குது. ஒரு சில தேர்தல் மட்டும் விதிவிலக்கு. அது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 2016 அப்புறம் 2014 நாடாளுமன்ற தேர்தல். மீதி எல்லாமே கூட்டணி பலத்தோடு தான் தேர்தலை சந்திச்சிருக்கிறாங்க. இப்போ உள்ள சூழ்நிலையை பொறுத்தளவுக்கு தனிச்சு தான் அவங்க நிற்கிறாங்க. 4 முனை போட்டியாகத்தான் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கு. அவருக்கு பின்னாடி ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வாக்கு வச்சிருக்கிறாங்க. ஆனால் ரசிகர்களை அந்த தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு தான் 30% எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆனா இதுல அந்த கட்சிக்குள்ளேயும் நிறைய மாறுபாடுகள் இருக்கு. பாத்தீங்கன்னா விஜய் 30%, அப்புறம் பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் ஒரு நம்பர் சொல்றாரு 32%, ஆதவர்ஜினா ஒரு 40%. அவங்களுக்குள்ளேயே பெர்சன்டேஜ் மாறுது. இந்த கணிப்புகள்லாம் எங்க எடுத்தாங்க, இந்த கருத்து கணிப்புகள் எங்க எடுத்தாங்க அப்படிங்கிறலாம் தெரியல. அது ஒரு ஓவராலா ஒரு ரசிகர்களை தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக ஒரு நம்பரை சொல்லியிருக்கிறாரு. நான் அப்படியே 30% அவருடைய வாதத்துக்கே வச்சுக்கிட்டாலுமே ஒரு தொகுதியில் அவர் ஜெயிக்கிறது கூட குறைந்தபட்சம் 35% வேணும். ஓகே, ஒரு சட்டமன்ற தொகுதியில் அவரே ஜெயிக்கிறதுக்கு கூட 35% வேணும். இன்னும் இது வரைக்கும் எந்த கட்சியும் கூட்டணிக்கு வரல. ஒருவேளை அந்த மிச்சமுள்ள பெர்சன்டேஜை தன்னுடைய பிரச்சாரத்தால், வீரியமிக்க பிரச்சாரத்தால், தன்னுடைய ஆற்றல் மிக்க செயலால் அந்த வாக்கு வங்கியை இன்னும் 2 மாசத்துல உயர்த்தலாங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாரா என்னங்கிறது தெரியல. ஓகே சார், பொதுவாக மேடை பேச்சு அது ஒரு வசீகரிக்கக்கூடிய ஒன்றாக நாளுக்கு நாள் விஜயனுடைய பேச்சு மாறிட்டு இருக்காங்கிறதுக்காக நான் இந்த கேள்வியை நான் கேட்கிறேன். முதல்ல வீட்டை பனையூரை விட்டு வெளியில வாங்க, வீட்டை விட்டு வெளியில வா விஜய், வீட்டை விட்டு வெளியில வந்துட்டு அவர் பேசிட்டோம் இப்படின்ட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியுமா என்னோட வீடு எங்க இருக்குன்ட்டு? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8 கோடி மக்கள் தான் என்னோட சொந்தம், 8 கோடி வீடும் என்னோட வீடு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு சார். அது அந்த ஸ்டேஜ்ல பேசப்பட்ட பேச்சா? அது நிஜமாலுமே ஜனங்கிட்ட போய் அது ஒரு ரியாக்ட் பண்ணுமா? விஜய் மீது இப்ப ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள்னா அவர் வெளியில வர்றது மாசத்துக்கு ஒரு ஈவெண்ட் நடத்துறாரு, அப்பப்ப அறிக்கை கொடுக்குறாரு, செலக்டடான பிரச்சனைகளுக்கு மட்டும் குரல் கொடுக்குறாரு அப்படிங்கிறது அவர் மேல வைக்கக்கூடிய பொதுவான பரவலான குற்றச்சாட்டு. சரி, அதுக்கு அவர் விளக்கம் கொடுக்குறாரு. நாங்க வீட்டை விட்டு வெளியே வானா நான் என்னோட வீடே தமிழ்நாடு தான், தமிழ்நாட்டுக்குள்ள தான் நான் இருக்கிறேன், அப்புறம் எங்க நீங்க கூப்பிடுறீங்க அப்படிங்கிற ஒரு புது விளக்கத்தை சொல்றாரு. தமிழ்நாட்டுக்குள்ள தான் இருக்கு, எதுக்கு அப்பொழுது நீங்க வான்னு கூப்பிடுறீங்க? பனையூர் எங்க இருக்கு தெரியுமா? தமிழ்நாட்டில் இருக்கு, சென்னையில் இருக்கு, நாங்க தான் இருக்கேன், 8 கோடி மக்களும் என்னுடைய மக்கள் தான் அப்படிங்கிறாரு. நாம அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா வீட்டை விட்டு வெளியில எல்லாரும் போட்டோ எடுக்க கூப்பிடுறாங்க, செல்ஃபி எடுக்க கூப்பிடுறாங்க, ரீல்ஸ் எடுக்க கூப்பிடுறாங்கன்னு வாங்கன்னு கூப்பிடல. மக்கள் பிரச்சனையை பேசுறதுக்கு களத்துக்கு வாங்க, மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுங்க, மக்களை போய் சந்திங்க. தேர்தல் 2 மாசம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் வீட்டை விட்டு வெளியில வீட்டிலிருந்து வெளியில அரசியல் செய்யுங்க, வீட்டுக்குள்ள இருந்து அரசியல் செய்யாதீங்கிறதா எல்லாருடைய குற்றச்சாட்டு. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வீட்டுக்குள்ள தானே இருக்கிறேன், வீட்டுக்குள்ள இருந்து அரசியல் செஞ்சுக்கிறேன், உங்களுக்கு என்ன அப்படின்னு அவர் அதை நியாயப்படுத்துறாரு. அந்த குற்றச்சாட்டை ஏத்துக்கிட்டாரு, அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, எஸ்ஐஆர்ல தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் இருக்கிறாங்க, 90 லட்சம் பேரோட எஸ்ஐஆர்ல பேர் நீக்கினாங்க. அதுல கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் இறந்து போனதாக, பெயர் மாற்றம், டிரான்ஸ்பர், டபுள் டிஜிட் எல்லாத்தையும் கழிச்சா கூட ஒரு 50 லட்சம் பேருக்கு ஒன்னும் ஃபைனல் லிஸ்ட் வந்தா தான் தெரியும் எத்தனை பேர் சேர்த்திருக்கிறாங்க, எத்தனை பேர் விளக்கப்பட்டிருக்காங்க. 8 கோடி மக்களும் என்னுடைய மக்கள் அப்படின்னு சொன்னப்ப இந்த எஸ்ஆர் விவகாரத்தில் 10 நாள் கழிச்சு ஒரு வீடியோ போடுறேன். உங்களுடைய குடும்பத்தில், தமிழ்நாடுன்னு வச்சுக்கோங்க குடும்பம், உங்களுடைய குடும்பத்தில் 50 லட்சம் பேருக்கு ஓட்டு போயிருக்கேன், இதுக்கு உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இதையெல்லாம் களத்துக்கு பேசுங்க, மக்களிடம் இருந்து சென்று பேசுங்கிறது தான் கூப்பிடுறாங்க. இதை என்ன சொல்றாருன்னா, இவர் என்னைய ஏன் கூப்பிடுறீங்க, என்னை கூப்பிடாதீங்க, விட்டுருங்கன்றார். இந்த சோசியல் மீடியாவுடைய தாக்கத்தால் சார் நான் இதை கவனிக்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸ் யாருக்கு ஓட்டு போடுறது அப்படின்ட்டு பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டுட்டு போவாங்க, சரியா? ஆனால் இன்னைக்கு நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போறீங்க
உங்களுடைய வாக்கு விஜய்க்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைக்கும் போது, ஜனங்க முன்னால முன்வைக்கும் போது, பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்க ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க, சரியா? அந்த ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க விஜய்க்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமும், வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்கள்லாம் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுங்க அப்படின்ட்டு எங்களை வந்து கம்பல் பண்ணுறாங்க அப்படின்ட்டு பேரண்ட்ஸ் சொல்லக்கூடிய விஷயமும் தமிழ்நாட்டு அரசியலுக்கு புதுசா இது? கண்டிப்பா புதுசு தான், மாற்று கருத்து இல்ல, புதுசு தான். அவர்களுக்கு என்னன்னா தன்னுடைய சார்பில் ஒருத்தர் வந்திருக்கிறாரு, ஓகே, அவர் இந்த குழந்தைத்தனமான அரசியலே ஒருத்தர் பண்றாரு, சரி, நம்மளுடைய ரெப்ரஸன்டேட்டிவா இருக்கிறாருன்னு அவங்க நினைக்கிறாங்க. அது எல்லாரும் அப்படி கிடையாது. நீங்க ஏற்கனவே நீங்க சொன்னதுலயே ஸ்கூல் பிள்ளைங்கன்ட்டீங்க, ஆமா, அவங்களுக்கே முதல்ல ஓட்டு கிடையாது. ஓகே, அதுல பெரும்பாலான ஸ்கூல் பிள்ளைங்கன்னா அவங்க ஓட்டு கிடையாது. அவங்க 18 வயசு முடிஞ்சதுக்கு பிறகு 19 வயசு ஆனாதான், 18 வயசு கம்ப்ளீட் ஆனாதான் அவங்களுக்கு ஓட்டு உரிமை வாங்க முடியும். சரி, அந்த வேலையாவது இவங்க எஸ்ஏஆர்ல செஞ்சிருக்காங்களா குறைந்தபட்சங்கிறது சந்தேகம் தான். ஓகே, ஏப்ப நம்மளுடைய கோர் ஓட் பேங்க் அந்த ஜென்சி தான். அவங்களுக்கு யாராவது ஃபார்ம் 6 கொடுத்து அதை முதல்ல ஃபில் பண்ணுங்கன்னு எந்த இடத்துலயாவது பேசியிருக்காங்க, அதுக்கு ஒரு அவேர்னஸாவது பண்ணிருக்காங்களான்னா வெளியில பெருசா பண்ணல. ஓகே, அப்ப அந்த வாக்குகள் எல்லாமே மொத்தமாக வரும், முதல் வாக்காளர்கள் ஏதாவது மொத்தம் விஜய் பக்கம் வந்துருவாங்கிறது கிடையாது. அதுலயும் வந்து ரசிகர்கள் இருக்கிறாங்க, அஜித் ரசிகர்கள் இருக்கிறாங்க, ரஜினி ரசிகர்கள் இருக்கிறாங்க. விஜயை பார்த்து இப்ப இந்த குழந்தைகள்லாம் ஏன் ஓட்டு போடுங்கன்னா ஒரு ரசிப்பு தன்மையில் தான், ஒரு ரசிக மனப்பான்மையில தான் சொல்றாங்க. அப்ப அதே மாதிரி விஜயை ரசிக்கக்கூடியவர்கள் அஜித்தை ரசிக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க. அதெல்லாம் நான் ரொம்ப என்ஜாய் பண்றேன் அப்படின்னாரு விஜய், அதெல்லாம் நான் ரொம்ப ரசிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆமா, அவருக்கு அந்த 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 பேஸ் தானே இருக்கு. ஓகே, சாமானியனா ஒருத்தர் அதிமுக திமுக கடந்த காலங்காலமா ஓட்டு போட்டுட்டு இருக்கவரு விஜய்க்கு ஓட்டு போடணும்னு ஒரு முடிவு வந்தாருன்னா அதிமுக திமுகவை விட பெட்டரா அவர் என்ன பண்ணிருக்காருன்னு யோசிப்பாங்கல்ல. அந்த இடத்தில் விஜய் 0 தானே இருக்கிறார். ஓகே, ஓகே, ஓகே.